ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 262 தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் மாங்கா தான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இனிமேல் பார்த்தா நம்ம சேனல்லே பார்த்தா ரெகுலர் ஜுஜுட்சு கைசன் மாங்கா தான் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சுக்குனாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோஜோட பாடியில் யூட்டா இருக்கிறத பார்த்தா கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே பார்த்தா அட் டைமில் பார்த்தா டொமைன் எக்ஸ்பென்ஷன் பண்ண போடுவாங்க. ஸோ அதோட தான் இந்த சாப்டர் பார்த்தா கண்டினியூ ஆகுது. ஸோ சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ரெண்டு பேரும் பார்த்தா அட் டைமில் டொமைன் எக்ஸ்பென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா யூட்டாவை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த டொமைனை பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் சைஸுக்கு பார்த்தா சின்னதாக்குறான். ஸோ இந்த மாதிரி பார்த்தா சின்னதாக்கணுன்னு என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தா யூட்டாவை பார்த்தா சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என்னோட டொமைன் வந்து இதுமாதிரி பார்த்தா 3 நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா யூட்டாவை பார்த்தா நினச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து சுக்குனாவை யோசிச்சுட்டு இருக்கான், என்னோட டொமைன் வந்து ஒரு 99 செகண்ட் மட்டும் தான் இருக்கணும் அவனு யோசிச்சுட்டு இருக்கான். யூட்டாவை பார்த்தா பிளான் போடுறான், இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நிமிஷத்துக்குள்ள சுக்குனாவோட டொமைனை பார்த்தா உடச்சிட்டேன்னா நான் தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேட்டில் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து யூட்டாவை பிளான் போடுறான். பட் சுக்குனா இன்னொரு பிளான் போடுறான், இந்த மாதிரி வந்து என்னோட டொமைன் வந்து ஒரு 99 செகண்ட் மட்டும் தான் இருக்கும், நான் மட்டும் தான் இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனை பார்த்தா உடச்சிட்டேன்னா நான் பார்த்தீங்கன்னா டொமைனை பெருசாக்கி இங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தா கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி வந்து சுக்குனா பார்த்தா ஒரு பிளான் போடுறான். இந்த மாதிரி வந்து பார்த்தா யூட்டா என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட ப்ளூ டெக்னிக்கை யூஸ் பண்ணி சுக்குனா கிட்ட வைப்பான். பட் சுக்குனா பார்த்தா அதை கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, தன்னோட பாடியை பார்த்தா ஸ்வாப் பண்ணி அப்படியே பார்த்தா யூட்டாக்கு பஞ்சு விட்றான். ஸோ அதை பார்த்து யூட்டாவே மறந்துடுறான். இது எப்படி வேணா முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மிதந்து போயிடுறான். ஏன்னா இப்போ அவனும் பார்த்தா டொமைனில் இருக்கான், அதாவது பார்த்தா அவனும் இவனும் 2 பேரும் சேம் டைமில் டொமைனில் இருக்காங்க. பட் ஆனால் இந்த டைமில் யூட்டா பண்ணுற எந்த அடியுமே பார்த்தா சுக்குனா எதுவுமே பண்ணுறது தான் யூட்டாக்கு பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூட்டா பார்த்தா ஷாக்கிங்கில் இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரீகா பார்த்தீங்கன்னா யூட்டாவோட பாடியை வச்சு பார்த்தா அது மாதிரி ஒரு சீனை காட்டி அப்படியே பார்த்தா சாப்டரே முடிக்கிறாங்க. ஸோ அது ஏன் காட்டினாங்க, எது காட்டினாங்கிறது நம்மளுக்கும் தெரியல. இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு யூட்டா இருந்தால் இறந்ததுனால ரீகா பார்த்தா அழுகிற மாதிரி தான் வந்து அந்த சீன் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம அப்படியே பார்த்தா ஜுஜுட்சு கைசன் மாங்கா பார்த்தா கண்டினியூ பண்ணலாம் வேணாவாங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.